अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத व्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् चेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். எம்பெருமானுடைய ஆயுதங்களிலே தலைவரான சக்கரத்தாழ்வாரை குறித்தும் 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். எம்பெருமானுடைய வாகனமாயிருக்கக்கூடிய கருடாழ்வான் வேதமே வடிவெடுத்தவனாகினாலே அந்த கருடனை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார். அதிலே ஒன்றுதான் கருட பஞ்சாஷத் என்ற கருடனை பற்றிய 50 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ஸ்தோத்திரம். இதிலே கருடனுடைய பெருமை பலவாறு வர்ணிக்கப்படுகின்றன. அதிலேயும் கருடன் அந்த நாகலோகத்திற்கு சென்று அங்கே பாம்புகளை எல்லாம் அழித்து தனக்கு உணவாக கொண்ட விஷயம் அதுவும் ஸ்லோகங்களிலே தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இப்பொழுது 34வது ஸ்லோகத்திலே இப்படி கருடாழ்வான் எல்லா பாம்புகளையும் அழித்து விடுகிறானே என்ற வருத்தத்தினாலே அந்த பாம்பு கூட்டங்களுக்குள்ளே ஒருத்தர் தலைவர் போல இருந்து கருடாழ்வானிடத்திலே ஒருத்தர் பிரார்த்தித்து கொண்டாராம். இன்னும் எஞ்சி இருக்கிற பாம்புகளையாவது நீர் விட்டுவிடும். என்ன சொல்லுகிறேன் என்றால், நித்தியம் உமக்கு ஒரு பாம்பை உணவாக அனுப்பிவிடுகிறேன். முறை போட்டுக்கொண்டு தினந்தோறும் உமக்கு ஒரு பாம்பை முறையாக அனுப்புகிறேன். ஆகையினாலே நீர் மீதி இருக்கிற பாம்புகளையாவது உயிரோடு விட்டுவிடும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். உடனே கருடாழ்வானும் கருணையோடு அதற்கு இசைந்தார் என்று அது ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அந்த சரித்திரத்தை இந்த 34வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். பத்தஸ்பர்தைரிவ ஸ்வைர் பகுபிஹி அபிமுகைஹி ஏககண்டம் ஸ்துவானே தத்தத் விஸ்வோபகார பிரணை சுரகண பிரார்த்தித பிராணரக்ஷே பாயான்னஹ பிரத்யஹம் தே கமபி விஷதரம் பிரேஷயாமீதி பீதே சந்தித்சௌ சர்ப்பராஜே சகருணமருணானந்தரம் தாம திவ்யம் பத்தஸ்பர்தைஹிவ, அதாவது அந்த பாம்புகளெல்லாம் போட்டியிடுபவை போன்றவர்களாய் எதிரில் நிற்கக்கூடிய பாம்புகள். அந்த பாம்புகளெல்லாம் என்ன பண்ணித்தன, இவனை தோத்திரம் பண்ணுகின்றன. யார்? கருடாழ்வானை பார்த்து அந்த ஒருத்தர் அந்த பாம்புகளுக்குள்ளே தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், இவரிடத்தில் போய் தோத்திரம் பண்ணுகிறார். பாம்புகளெல்லாம் இவன் எல்லாவற்றையும் உண்டு விடுகிறான். எல்லாவற்றையும் உண்டு விட்டால் பாம்புகள் என்கிற ஒரு உயிரினமே இல்லாமல் போய்விடுமே. ஆகையினாலே தேவர்களும் கூட வந்து இவனை பிரார்த்திக்கிறார்களாம். எல்லா பாம்புகளையும் நீ உணவாக கொண்டு விடாதே என்று எல்லாரும் அவனை துதிக்கிறார்கள். போட்டி போட்டுக்கொண்டு பத்தஸ்பர்தைரிவ அபிமுகைஹி பகுபிஹி ஸ்வைஹி ஏககண்டம் ஸ்துவானே, எல்லாம் ஏககண்டம் ஸ்துவானே, ஒரே சமயத்தில் எல்லாம் இவனை துதிக்கின்றன, கருடனை துதிக்கின்றன. அந்த சமயத்தில் உலகுக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்கிற சத்தை தத் விஸ்வோபகார பிரணயி, அதனால் சுரகண பிரார்த்தித, தேவர்களும் கூட வந்து இவனை பிரார்த்திக்கிறார்கள். கருடாழ்வானி எல்லா பாம்புகளையும் நீ உணவாக கொண்டு விடாதே என்று பிரார்த்திக்கிறார்கள். சரி, அந்த சமயத்தில் என்ன பண்ணுவது? பிராணரக்ஷே பீதா சர்ப்பராஜே, அந்த சமயத்தில் பிராணரக்ஷே பீதே சர்ப்பராஜே, எல்லா பிராணன்களையும் காப்பாற்ற வேண்டுமே என்கிற பயத்தினாலே ஒரு சர்ப்பராஜன்
என்னால் யாரோ ஒருத்தன் நாகங்களினுடைய தலைவனாக அந்த இடத்திலே ஒருத்தன் அவன் வந்து என்ன சொன்னான், தே பிரத்யகம் கமிபி விஷதரம் பிரவேஷ்யாமி இதி பிரேஷயாமி இதி தே பிரத்யகம் கமபி விஷதரம் பிரேஷயாமி, தினந்தோறும் உமக்கு ஒரு பாம்பை ஆகாரமாக கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன், அதனால் நீர் வந்து இந்த பாம்புகளையெல்லாம் விட்டுவிடும், ஒரு நாளைக்கு ஒரு பாம்பு, அதுக்கு மேலே நீர் உண்ண வேண்டாம், அந்த பாம்பை நாங்களே முறை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரை கொண்டு விட்டுடுறோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் பிரார்த்திக்கிறார்களாம். உடனே பார்த்தார் இவரும் சந்தித்தௌ சகருணம், அந்த சமயத்தில் இப்படி அவன் சமாதானம் செய்து கொள்ள விரும்பிய போது இவர் கருணையை காட்டினார் கருடாழ்வான். சரி அப்படியே ஆகட்டும், நீ சொல்கிறபடியே நான் கேட்கிறேன் என்று சொன்னார். சொன்னவர் யார்? அருணானந்தரம் அருணானந்தரம் ஏன்னா அருண அனந்தரம், அருணனுக்கு தம்பி, அதாவது சூரியனுடைய சாரதியாக இருக்கிறவன் அருணன் என்று பெயர். அவன் அந்த வினத்தையினுடைய முதல் பிள்ளை, அந்த வினத்தைக்கு இரண்டாவது பிள்ளையாக பிறந்தவர் தான் இந்த கருடாழ்வான். அதனால இவனை அருணனுடைய தம்பி என்று சொல்லுவதுண்டு. அதைத்தான் இங்கே அருணானந்தரம். அப்படிப்பட்ட அந்த அருணானந்தரம் அந்த கருடனுடைய திவ்யந்தாமா, அந்த திவ்ய தேஜஸ் இருக்கிறதே, அது நகா பாயாத்து, அது நம்மை காப்பாற்றட்டும் என்று கருணையுள்ள கருடனுடைய தேஜஸ் நம்மை காப்பாற்றட்டும். என்ன கருணை? பாம்புகளை எல்லாம் இவர் ஆகாரமாக கொண்டிருந்த பொழுது எல்லா பாம்புகளையும் விழுங்கிவிட்டால் பாம்பு என்கிற இனமே இல்லாமல் போய்விடுமே என்கிற காரணத்தினாலே அப்பொழுது அந்த பாம்புகளுடைய தலைவனாக ஒருத்தன் வந்து கருடனிடத்திலே மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டார், எல்லாரையும் விழுங்கி விடாதே, எங்களில் ஒவ்வொருத்தராக ஒரு நாள் உனக்கு ஆகாரத்துக்கு ஒவ்வொருத்தரையும் அனுப்புகிறோம், ஒரு நாளைக்கு ஒரு பாம்பை உனக்கு ஆகாரமாக கொடுக்குறோம், நீ அதை உண்டு திருப்தி அடைவாயாக, இப்பொழுது எங்களை விட்டுவிடு என்று கேட்க, அந்த சமயத்தில் தேவர்களும் கூட அவர்களுக்கு துணையாக, அந்த பாம்புகளுக்கு துணையாக கருடனை பிரார்த்தித்து கொள்ள கருடாழ்வானும் கருணையோடு சரி என்று இசைந்தார் என்று அந்த சரித்திரத்தை சொல்லி, அப்படிப்பட்ட கருடாழ்வான் நம்மை காத்தருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அதற்கு அடுத்தபடியாக அதே போல ஒவ்வொரு நாளும் ஒரு பாம்பை அவர்கள் அனுப்புகிறார்கள். கருடாழ்வானும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கொண்டு அந்த பாம்புகளை எல்லாம் உண்ணுகிறார் என்கிறது தான் அடுத்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கப்படுகிற விஷயம். இப்படி உண்ணுகிற பொழுது அந்த இடம் எப்படி இருந்தது என்று அதையும் சற்று வர்ணிக்கிறார். வாப்யஸ்னா சர்க்கராட்யம் க்வச்சன கனதரா சிருக்ஷடா ஷீதுதிக்தம் நிர்மோகைஹி க்வாபி கீர்ணம் விஷயமாபாதோ மண்டிதம் ரத்னகண்டைஹி அத்யாரூடைஹி ஸ்வவாரேஷ் அகமகமிகயா வத்யவேஷம் ததானைஹி காலே கேலன் புஜங்கைஹி கலயது குசலம் காத்ரவயாந்தகோனஹா. கருடாழ்வானுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பாம்பை அவர்கள் உணவாக அனுப்புகிறார்கள். கருடனும் ஒரு குறிப்பிட்ட பாறை மீது அமர்ந்து அந்த பாம்புகளை எல்லாம் உண்ணுகிறார் என்கிறது தான் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்படுகிற விஷயம். அது சொல்கிறார், அந்த ஓரிடம் எப்படி இருந்தது? குவாபி, ஓரிடம், அந்த இடம் இவர் நித்தியம் பாம்புகளை உண்ணுகிறபடியினாலேயும் ஏற்கனவே இவர் பாம்புகளை எல்லாம் வதம் பண்ணி இருக்கிறபடியினாலேயும் அந்த இடமெல்லாம் எப்படி இருந்தது என்றால், அந்த அஸ்தி பாம்புகளினுடைய எலும்புகள் இருக்கிறதே, அந்த எலும்புகளாலே அந்த இடமெல்லாம் நிறைந்திருந்தது என்று சொல்கிறார். அந்த எப்படி இருக்கிறது அப்படின்னா, அஸ்தனா சர்க்கரா ஆட்யம், அப்படியே எலும்புகள் சுக்காங்கற்கள் போல, அதாவது பரற்கற்கள் இருக்குமோ இல்லையோ, சரளை கற்கள், அதுபோல் அங்கே எலும்புகள் சிதறி இருந்துதான். இன்னொரு இடத்துல எப்படி இருந்தது என்னால், குவச்சன கனதர அஸ்ருக்ஷடா ஷீதுதிக்தம். இன்னொரு இடத்துல என்ன, அப்படியே இரத்த கட்டிகள், ரத்தமெல்லாம் தொகுதியாய் அந்த இடத்துல பாம்புகளுடைய ரத்தமெல்லாம் சேர்ந்து அங்கேயே கட்டி கட்டியாக அப்படியே இருக்கிறது, நன்றாக பூசப்பட்டதாக இருக்கிறது, அந்த இடத்துல ரத்தமெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல கோபி நிர்மோகைஹி கீர்ணம், அந்த பாம்புகளுடைய சட்டைகள் இருக்கிறது இல்லையோ, மேல் தோல், அதெல்லாம் உரித்து வீசப்பட்டிருக்கிறது, அது ஒரு இடத்துல இருக்கிறது என்று சொல்லுகிறார். ரத்தனகண்டைஹி மண்டிதம், பாம்புகளை உண்ணுகிறாரே தவிர அதனுடைய தலையில் இருந்த ரத்தனங்களை எல்லாம் உண்ணவில்லை. அதனால் அந்த நாகரத்தனங்கள் எல்லாம் அந்த இடத்துலையே அப்படியே சிதறி கிடந்ததாம். இப்படியெல்லாம் உண்ணுகின்ற இடம், அந்த இடம் ஒரு சின்ன ஒரு பாறை போல இருக்கிற இடத்தை சுற்றி இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தன.
அந்த இடத்திலே பாம்புகள் ஒவ்வொரு நாளும் ஒரு பாம்பு வருகிறது என்னால் ஸ்வபாரேஷு, அந்த பாம்புகள் தங்களுக்கு ஏற்பட்ட முறைகளிலே வருகிற பொழுது எப்படி வருகின்றனன்னு கேட்டா, அகமிகமக்கையா அத்தியாரு உடையி. அகமகமிக்கையா என்னால்னா பாம்புகளெல்லாம் நான் முந்தி நீ முந்தி, இன்றைக்கு நான் தான் உணவாக போவேன், இன்றைக்கு நான் தான் உணவாக போவேன் என்று அப்படி போட்டி போட்டு கொண்டு வந்தனவா. என்ன காரணம்? நம்முடைய குலத்தை காப்பதற்கு நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்கிறேன். அந்த காலத்தில் சொல்லுவார்கள் அல்லவா, சுதந்திர போர் என்னால் அதில் நான் தான் என்று அவரவர்கள் முன்னே சென்றார்கள் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல இங்கே பாம்புகளெல்லாம் கூட அகமகிமிக்கையா அத்தியாருடைகி, அந்த கருடாழ்வான் அமர்ந்திருக்கிற பாம்பிலே அவனுக்கு ஆகாரமாக போவதற்கு நான் முன்னாலே போகிறேன் என்று அந்த பாம்புகளெல்லாம் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு கொண்டு அங்கே வந்து அது என்ன பண்ணித்தன்னா, அது வத்திய வேஷம், அந்த கொல்லப்படுவதற்குரிய வேஷத்தை அவைகள் கொண்டு அங்கே வந்தனான்றார். அப்படிப்பட்ட அந்த பாம்புகள் அதோட கூட என்ன பண்ணினான் கருடாழ்வான் என்றால், புஜங்கைஹி காலே கேலன்னு, அப்படி அந்த பாம்புகளை கொல்லுகின்ற பொழுது கூட என்ன பண்ணினார்னால், அந்த பாம்புகளோடு சற்று நேரம் விளையாடி விட்டு அதற்கு பிறகு அவற்றை கொன்றார் என்று. என்ன அதை பற்றி என்ன விளையாட்டு? அந்த பாம்புகளை உடனே அவற்றை விழுங்கி விடாமல் அவைகளோடு சற்று நேரம் பொழுதை போக்கிவிட்டு, புஜங்கைஹி காலே கேலன்னு, அந்த காலத்தில் கொஞ்சம் விளையாட்டாக அவைகளிலே பொழுதுபோக்கை போக்கிவிட்டு அதற்கு பிறகு அந்த பாம்புகளை எல்லாம் அவர் உண்டார். அப்படிப்பட்ட காத்திரவேய அந்தகா, அந்த பாம்புகளினுடைய யமனான அந்த கருடாழ்வான் நகா குசலம் கலையது, அவர் நமக்கு க்ஷேமத்தை எல்லாம் கொடுத்தருளட்டும் என்று இப்படி அந்த கருடாழ்வானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதாவது கருடாழ்வான் எப்படிப்பட்டவர்? அத்தனை பாம்புகளையும் வதம் பண்ணினார் என்னால் அந்த பாம்புகளுடைய எலும்பு கூட்டங்கள் ஒரு இடத்திலே சிதறி கிடக்கின்றன, இரத்தங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே சிதறி கிடக்கின்றன, அவர்களுடைய தலையிலே இருந்த மாணிக்கங்கள் ஒரு இடத்திலே சிதறி கிடக்கின்றன, அவர்களுடைய தோள்கள் எல்லாம் ஒரு இடத்திலே சிதறி கிடக்கின்றன. இந்த குவியல்கள் நடுவிலே ஒரு பாறையிலே இவர் அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்திலே தினந்தோறும் ஒரு பாம்பு இவருக்கு ஆகாரமாக வந்து சேர்கிறது. அப்படி வருகிற பொழுது அந்த பாம்புகள் அவைகளுக்குள்ளே போட்டி, நான் முதலிலே ஆகாரமாக போகிறேன் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கொண்டு இவரிடத்திலே வருகின்றன. அப்படி வருகின்ற பாம்புகளையும் கூட உடனே கொன்று விடாமல் அவைகளோடு சில நேரம் விளையாடி பொழுதை கழித்து விட்டு அதற்கு பிறகு அவற்றை ஆகாரமாக கொண்டார் கருடாழ்வான். அப்படிப்பட்ட கருடாழ்வான் நமக்கு நன்மையை செய்தருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். இன்னும் தொடர்ந்து அவருடைய ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.